அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நம்ம டிஎன்பிசி ஒட்டுமொத்த பாடத்தை 21 பாடங்களா நாம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மாடர்ன் இந்தியா தலைப்புல இருக்கக்கூடிய பேலன்ஸ் டாபிக்ஸ் வந்து படிக்க போறோம். ஸோ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது வெறும் 20% தான். அந்த 20% நான் வந்து உங்களுக்கு தெளிவான முறையில சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த 21 பாடங்கள்ல இன்னைக்கு நாம வந்து மாடர்ன் இந்தியாவில் வந்து படிக்கக்கூடியது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மாடர்ன் இந்தியாவில் சோசியல் ரிஃபார்ம் வந்து நடத்தியாச்சு, 1857 ரிவோல்ட் நடத்தியாச்சு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நடத்தியாச்சு. ஸோ இப்போ இருக்கிறதுல வெயிட்டான டாபிக்ஸ், ஸோ இதுல இருந்து மேக்சிமம் வெயிட்டேஜான கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ 1885, இது 95 கிடையாது, 85ல இருந்து 1947 வரைக்கும் ஆர்டரா ஸ்ட்ரக்சரா நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட். ஸோ இதை வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ மேக்சிமம் கண்டென்ட் ஹிஸ்டரியை பொறுத்தவரையில நீங்க புதிய சாட்சியை வந்து படிக்கலாம். 2004 எடிஷனுக்கான மாடர்ன் இந்தியா 11th 12th புக்கை படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஹிஸ்டரி அந்த ஒரு புத்தகம் போதும். இந்த யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் எல்லா எக்ஸாமுக்கும் இதுல எல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து பார்த்துக்கணும். ரைட். ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்க போறீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்டருக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இப்போ 1885ல இருந்து 1947 வரைக்கும் படிக்க போறோம். இது ஒரு ஆர்டரா ஒரு ஸ்டோரியா வந்து இருக்கும். நீங்க அதை அப்படியே 1 by 1 என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே நீங்க வந்து கத்துக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கான கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் நம்ம இது இருக்கு இல்லையா, பழைய புத்தகத்துல இருக்கு, புது புத்தகத்துல இருக்கு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பழைய புத்தகத்தை சமச்சீர் கல்வி புத்தகத்துக்கு இந்த இது ஸ்டேட் போர்டு புக்குக்கு போயிடுறேன். தென் நம்ம அப்படி தமிழ்நாடு இம்பார்ட்டன்ட் யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கண்டென்ட், என்சிஆர்டில உள்ள கண்டென்ட்டையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. இது பழைய புத்தகத்துல சாப்டர் நம்பர் 14ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ இதுலதான் இந்த சாப்டர் வந்து இருக்கு. ஸோ இந்திய தேசிய இயக்கம் உருவாக்குறதுக்கான காரணங்கள் இதே சாப்டர் குரூப் 2 மெயின்ஸ்லயே வந்து உண்டு. குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து உண்டு. இந்த 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 ரீசனை நான் சொல்றேன். ஏன் நம்ம வந்து பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வரும்போது வணிக நோக்கத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து வருவோம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வணிக நோக்கத்துக்கு தான் வந்து வருவோம். வந்தவன் இங்க உள்ளவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான், நிலங்களை வந்து சுரண்ட ஆரம்பிப்பான். இதனால நிறைய எதிர்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து வரும். அதுக்கப்புறம் 1857 ரிவோல்ட் வந்து நடக்கும். அந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா, குயின் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா என்ன மாதிரி ரிவோல்ட் வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கான காரணங்கள் இது எல்லாமே குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸுக்கு ஆன்சர் ரைட்டிங்கான பாயிண்ட்ஸ். ப்ரிலிம்ஸ்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் அரசியல் ஒற்றுமை. ஓகே. இப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா, ஒவ்வொரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணணும். என்னென்ன ஆக்ட், 1813 ஆக்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணி எல்லாத்தையும் அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்து கொண்டு வரும். ரைட். ஸோ அப்போ எதனால growth ஆஃப் நேஷனலிசம் எதுக்கு வந்து உருவாச்சுன்னா, பொலிட்டிக்கல் யூனிட்டி. பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா, ஸோ அவனுடைய நிர்வாகத்துக்காக இப்ப 1813 ஆக்ட். ஓகே. ஸோ 1813 ஆக்ட்ல என்ன பண்ணான்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தான். இந்த 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா கல்வியை வந்து பரப்பலாம், ஆங்கில கல்வியை வந்து பரப்பலாம், ஆங்கில கல்வி மூலமா மதத்தை வந்து பரப்பலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கில கல்வியை வந்து பரப்புறதுனால என்ன அர்த்தம், ஸோ இந்தியா பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடு. அப்போ பல மொழிகள் பேசும்போது அவனால ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸோ இந்தியாவுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் வந்து வரணும் அப்படின்னு தான் என்ன பண்ணுவார், வில்லியம் பெண்டிங் பிரபு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கொண்டு வருவார். ரைட். ஸோ அப்போ இது ஒரு மெயின் ரீசன், பொலிட்டிக்கல் ஒற்றுமை. ஓகே. ஸோ இது வந்து இந்திய தேசிய இயக்கம் வளர்வதற்கான காரணம். அடுத்து பாருங்க தகவல் தொடர்பு. ஸோ இங்க மெயினான ரீசன், ஸோ கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள். இப்போ 1852-53 காலகட்டத்துல டல்கோசி பிரபு ரயில்வே, தந்தி, அஞ்சல் சேவை இதெல்லாம் வந்து கொண்டு வருவாரு. இப்படி கொண்டு வரும்பொழுது பிரிட்டிஷ்காரன் கம்யூனிகேஷனுக்காக கொண்டு வந்தது. ஆனா என்ன ஆகும், அங்கிருந்து நார்த் இந்தியாவில இருந்து சவுத் இந்தியாவுக்கு கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பரவும்.
அப்படி கம்யூனிகேஷன் ஈஸியா இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா நிறைய பத்திரிகையில தாட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணும்பொழுது ஸோ அங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன் இப்போ இப்ப நான் இருக்கேன், உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க விட்டுறாதீங்க, இந்த குரூப் 2ல அடிச்சே தெரியும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, காலையில 3 மணிக்கு எந்தீங்க, ராப்பகலா வந்து உழைங்க, உங்களுடைய கஷ்டங்கள் வருத்தங்கள் எதையும் யோசிக்காது, உங்களுடைய அல்டிமேட் கோல் இந்த குரூப் 4 செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி 14ஆம் தேதி எப்ப எக்ஸாம் நடக்குதோ அந்த நாள் மட்டும்தான் வந்திருக்கும். அந்த நாள்ல 3 மணி நேரத்துல என்ன பண்ண போறீங்களோ அதுக்கான உழைப்பா தான் வந்து இருக்கணும். கவனம் செதறக்கூடாது, கஷ்டங்களை வந்து நினைக்க கூடாது. ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒட்டுமொத்த விஷயத்தையும் அதுக்காக கொடுங்க. என்னென்னலாம் தியாகம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து உங்க கையில வந்து கிடைக்கும். இதுல எந்த மாற்றமே இல்லை. இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு வந்து உழைங்க. கண்டிப்பா வந்து நடக்கும். கண்டிப்பா வந்து நடக்கும். அதை வந்து ஒர்க் பண்ணுங்க. இப்போ நான் வந்து சொல்லும் பொழுது இது நான் உண்மையாவே மனசார வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு வேகம் பரவாயில்ல, தூக்கிடுவோம், இந்த வாட்டி முடிச்சுக்குவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானா டிஎன்பிசி எக்ஸாமா அப்படின்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டது போதும், நான் ஒர்க் பண்றேன், 3 மணிக்கு எழுந்திக்கிறேன், என்னோட தூக்கத்தை நான் வந்து குறைச்சிக்கிறேன், என்னோட பொழுதுபோக்கை நான் வந்து குறைச்சிக்கிறேன், கண்டிப்பா 3 மாசம் ஒர்க் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உந்து சக்தி வருது இல்லையா? இது நம்ம ஜூம் மீட்டிங்ல கம்யூனிகேட் பண்றேன், என் முகம் தெரியாது, ஆனா எங்கேயோ இருந்து உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது அது ஒரு ஃபயரை வந்து உருவாக்கும். இதே மாதிரி அந்த காலத்துல ரயில்வே, தந்தி, அஞ்சல் சேவை என்ன பண்ணும், மக்களுடைய தாட்ஸை ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து என்னவா வந்திருக்கு, ஒப்பீனியனை ஷேர் பண்றதுக்கு ஒரு டூலா வந்திருக்கு. ஸோ இதுவும் தேசிய இயக்கம் உருவாகிறதுக்கான அடிப்படை காரணம். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். இது எல்லாமே மெயின்ஸ் பாயிண்ட், ப்ரிலிம்ஸ்க்கான விஷயம் வந்து கிடையாது. மெயின்ஸ் பாயிண்ட் இல்ல நம்ம ப்ரிலிம்ஸ் படிச்சா போதும் அப்படி யோசிக்காது. ஓகே, உங்களுடைய சிந்தனைகள் வளரணும். ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸை சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த சொல்றேன். அடுத்து ஆங்கில மொழி மேலை நாட்டு கல்வி. ஆங்கில மொழி நான் சொன்ன மாதிரி 1813 சட்டம் வந்து சொன்னேன். ஓகே, ஸோ ஆங்கில மொழி பெரிதும் வந்து பங்கேற்றாது. ஓகே, ஆங்கிலம் கற்ற இந்தியர்கள் முக்கியமா இங்கிலீஷ்ல நல்ல திறமையானவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ பிரிட்டிஷ்காரனுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து கன்வே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வெஸ்டர்ன் தாட்ஸ், ஸோ இதுதான் வந்து குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்ல, குரூப் 2லயும் குரூப் 1லயும் வந்து கேட்பாங்க. எப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சரல் இருக்கு இல்லையா, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரல் சமத்துவம், விடுதலை, தேசியம், சுதந்திரம், இதெல்லாம் வெஸ்டர்ன் தாட்ஸ். ஸோ உங்களுக்கு அமெரிக்கா அடிமைப்பட்டு கிடந்ததா இருக்கட்டும், இதெல்லாம் வெஸ்டர்ன் தாட்ஸ், வெஸ்டர்ன் ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜி எப்படி வந்து இந்தியாவில் வந்து சேஞ்சஸ் வந்து உருவாக்குது. இப்போ வெஸ்டர்ன் தாட்ஸ், மேற்கத்திய கல்வி முறை எப்படி நம்ம இந்தியாவுடைய கல்வி முறையை மாத்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெற்றோர் தந்தை என்ன வேலை பார்த்தாரோ அதான் பையனும் வேலை பார்க்கணும். ஓகே, குலக்கல்வி திட்டம் வந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த மெத்தட் தான் வந்துருச்சு. அப்போ பிரிட்டிஷ்காரனுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துச்சு. தாட்ஸ், ஸோ நாம யார்கிட்டையும் வந்து அடிமொழிப்பட்டு வந்து கிடக்கக்கூடாது, ஸோ நமக்குன்னு ஓட்டுரிமை வந்திருக்கு, சுதந்திரம் இருக்கு, நம்மளுடைய தாட்ஸை ரைட் டு எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஆர்டிகல் 19 சார்ந்த விஷயங்களா வந்திருக்கு. இதெல்லாம் வெஸ்டர்ன்ஸ் கல்ச்சரல் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனே நம்ம பல நாடுகள்ல இருந்து பெறப்பட்டு ஒருங்கிணைச்சு உருவாக்கிருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2ல இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரல் இந்தியாவோட சொசைட்டில என்னென்ன சேஞ்சஸ் வந்து உருவாக்கிச்சு. இப்ப சொசைட்டின்னா யாரு, பெண்கள், உமன் வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணுச்சு, சில்ட்ரன்ஸ் வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணுச்சு, அர்பனைசேஷன்ல என்னெல்லாம் பண்ணுச்சு, நகரமயமாதல்ல, இப்படி சொசைட்டில என்னென்னலாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கொண்டு போகணும் பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்க, இப்போ நாம பாக்குறது எப்படி நாம வந்து பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா ஒரு மூவ்மெண்டா ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கான மெயினான விஷயங்களை வந்து பார்த்துக்கணும். ரைட், பத்திரிகையின் பங்கு. ஸோ நாம வந்து என்ன பண்ணோம், பத்திரிகையில வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், லின்லித்தோ பிரபு என்ன பண்ணாரு, வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாரு. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒண்ணு எழுதணும்னா போதும், அந்த ஒட்டுமொத்த பிரஸையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அத ரிப்பன் பிரபு வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட என்ன பண்ணாரு, திரும்ப பெற்றார். கொண்டு வந்தது லித்தன் பிரபு, திரும்ப பெற்றது ரிப்பன் பிரபு. ஓகே, லின்லித்தோ கொண்டு வந்தது, ரிப்பன் பிரபு திரும்ப இது பண்ணார். இப்போ இந்த நாட்டு மொழி பத்திரிகை பங்குன்னா அந்தந்த தாட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பத்திரிகையில வெளியிடுவாங்க.
ஸோ பிரிட்டிஷ்காரனை பத்தி அவன் எப்படி சுரண்டான், ஒட்டுமொத்த விஷயத்தையும் வந்து வெளியிடுவான். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பெறுவதற்கான மெயின் ரீசன். அதே மாதிரி சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இப்போ பாயிண்ட்ஸோட டைரக்ஷன் வந்து பாருங்க. இது மெயின்ஸ் எழுதும் போது இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டு என்னென்ன ரீசன், பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்தது, பத்திரிகை, இப்படி எழுதணும். இது எழுதிட்டு கீழே கீழே ஒவ்வொரு பாயிண்டா எழுதணும். மெயின்ஸ் எழுதுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு நான் சொல்றேன். அப்போ 19ஆம் நூற்றாண்டுல பிரம்ம சமாஜ், ராமகிருஷ்ண விஷயம், ஆரிய சமாஜ், பிரம்மஞான சபை இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணியிருப்பாரு, சதியை வந்து ஒழிச்சிருப்பாரு. அதுக்கு இங்கிலாந்துக்கு போயிருப்பாரு, பிரான்ஸ்க்கு போயிருப்பாரு. ஸோ அவர் சார்ந்த விஷயங்கள் அதையும், அதுவும் மெயின் சமூக சீர்திருத்த இயக்கங்களுடைய பங்கும் மெயினாக. அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட ட்ரெயின் பெல்ட் தேரி அப்படின்னு சொல்லுவோம், சுரண்டல் கோட்பாடு, பொருளாதார சுரண்டல் கோட்பாடு. இதை கொண்டு வந்தது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி தான் பிரிட்டிஷ்காரன் எப்படி இந்தியாவுடைய வருமானத்தை சுரண்டுறான். இப்ப இந்தியாவுல ஒரு விவசாயி 100 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அந்த 100 ரூபாயில 70 ரூபாய் அவனுக்கு டாக்ஸா கட்டணும். ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த 70 ரூபாய் டாக்ஸ் மக்களுக்கு வெல்ஃபேர் பண்றதுக்காக இருக்காது. அந்த 70 ரூபாய் மக்கள்கிட்ட பெறக்கூடிய பணம் எல்லாமே பிரிட்டிஷ்காரன் வேலை பார்க்கறான்ல அவனுக்கு சம்பளம் கொடுக்கறது நம்ம காசா இருக்கும். அவன் என்ன பண்ணலாம், அவனுக்கு சம்பளம் கொடுக்கறத அவனோட காசை யூஸ் பண்ணலாம். அதுக்கும் நம்மளுடைய டாக்ஸ் சிஸ்டத்தை தான் என்ன பண்றான், யூஸ் பண்றான். ஸோ அந்த மாதிரி ரீசன்னால என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா சுரண்டல் கோட்பாடை தாதாபாய் நவ்ரோஜி வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். பொலிட்டிக்கல் யூனிட்டி அண்ட் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட், தந்தி, ரயில்வே கொண்டு வந்தது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 1813 ஆக்ட், வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்த விஷயங்கள் இதெல்லாம். தென் பிரஸ்ஸுடைய பங்களிப்பு, சோசியல் ரிஃபார்முடைய பங்களிப்பு, எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ். ஸோ பிரிட்டிஷ்காரன் நம்முடைய குடிசை தொழில்களை வந்து நேட்டிவ் இண்டஸ்ட்ரியை வந்து ஒழிச்சிட்டு அவனுடைய பொருளாதாரத்தை கொடுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் மெயினான ரீசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இனப்பாகுபாடு. இனப்பாகுபாடு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிகிள் 14, 15 சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து அப்படி போக்கஸ் பண்ணணும். இப்போ 1857ல ரிவோல்ட் வந்து பார்த்தோம். 1857ல என்ன பண்ணிருப்பாங்க, ரிவோல்ட்ல மங்கள் பாண்டே முதலா 1857 ரிவோல்ட்ல பராக்பூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. என்னன்னா இனப்பாகுபாடு. பிரிட்டிஷ்காரன் வந்திருக்கிறான், இந்தியன்ஸ் என்ன பண்ணணும், கொழுப்பு தடவிய என்ன பண்ணணும், குண்டை வந்து கடிக்கணும், அதை வந்து யூஸ் பண்ணணும். மாடு பன்றி இறைச்சி தடவிய கொழுப்பு தடவிய குண்டை வந்து வாயால கடிச்சு யூஸ் பண்ணணும். அப்போ அவன் வந்து இந்தியன்ஸை அந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணான். ஓகே, ஸோ அதனால பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா என்னது வெறுப்புணர்வு வந்து உருவாச்சு. ஸோ இந்தியாவை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் போய் வந்து வேலை பார்க்கணும், அதுக்கு பேட்டா கொடுக்காது. அப்போ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா ஆச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லிட்டன் பிரபு. ஸோ லிட்டன் பிரபு சார்ந்த விஷயங்கள். இது டெல்லி தர்பார். டெல்லி தர்பார் வந்து பாத்தீங்கன்னா 1778, நான் வருஷம் பார்த்து சொல்றேன், 78ன்னு நினைக்கிறேன். ஓகே, 78, ஓகே பார்த்து சொல்றேன். டெல்லி தர்பார். டெல்லி தர்பார்னா இப்ப இங்கிலாந்துல குயினோ புதிய அரசரோ வந்து பங்கேற்றாங்கன்னா அதை வந்து பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. 1911 வந்திருக்கும், அதுக்கு முன்னாடியே வந்து. அப்போ இந்தியாவே வறுமையில இருக்கு. வறுமையில இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய செலிப்ரேஷனை அவங்க இப்போ இந்தியா ஜெயிச்சுன்னா நம்ம அங்க வெடி வெடிச்சு கேக் கொடுத்து இது பண்றோம்ல, அந்த மாதிரி செலிப்ரேட் பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள் புதுசா அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்கன்னா அதுல ஆடம்பர செலவு வந்து செய்யறது, அந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்றாங்க, நடத்துறாங்க. அது ஒரு விஷயம். நாட்டு மொழி பத்திரிகை சட்டத்தை யார் கொண்டு வந்தா, லிட்டன் பிரபு. ஓகே, அப்போ இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஆர்டிகல் 19 என்ன பண்றாங்க, ஒழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆயுதங்கள் சட்டம். அப்ப இந்தியர்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆர்ம்டு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. இந்தியர்கள் என்ன பண்ணக்கூடாது, டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதே வந்து இது பண்றாங்க. ஓகே, அப்ப இது வந்து முக்கியமான வெறுப்பு, புரியுதுங்களா? அப்போ இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ப்ரிலிம்ஸ் பாயிண்ட், லிட்டன் பிரபு தான் பத்திரிகை வெர்னாகுலர் பிரஸ் ஆக்டை கொண்டு வந்தாரு, ஆர்ம்டு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாரு. ஓகே, ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் ஓவரால் வியூ நான் வந்து கொடுக்குறேன். ரைட், நீங்க இந்த புத்தகத்தை எடுத்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இது என்ன சொல்ல வராங்கன்னே புரியாது. நான் எல்லாத்தையும் படிச்சு அனலைஸ் பண்ணதுனால உங்களுக்கு இதுதான் அப்படின்னு வந்து சொல்ல வராங்கன்னு சொல்றேன். ரெண்டாவது இல்பர்ட் மசோதா. இந்த இல்பர்ட் மசோதா சார்ந்த விஷயத்த வந்து பாருங்க. ஸோ இந்த இல்பர்ட் பில் அப்படிங்கிறது 2 விஷயம் மெயினா வந்திருக்கு. ஓகே, ஸோ இல்பர்ட் பில் அப்படிங்கிறது, ஓகே இல்பர்ட் பில். ஸோ இந்த ஐயோ
பாருங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க இந்த நெட்ல தேடும் போது என்ன பண்ணணும்னா இல்பர்ட் பில் யூபிஎஸ்சி அப்படின்னு கொடுக்கணும். நெட்ல ஈஸியா தேடுறது. ஏன்னா இல்பர்ட் பில்லு யூபிஎஸ்சில ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஈஸியா நீங்க வந்து தேடினீங்கன்னா யூபிஎஸ்சி யூபிஎஸ்சில கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சில அவ்வளவுதான் இருக்காது. ஓகே. ஸோ இல்பர்ட் மசோதா ரெண்டு இது 1930 அப்புறம் ஒரு இல்பர்ட் பில் வந்து வரும், அதுக்கு முன்னாடி ஒரு இல்பர்ட் பில் வந்து வரும். இது இது என்ன அப்படிங்கறத வந்து பாருங்க. ரைட்டா? ஸோ இப்போ இல்பர்ட் பில் சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். 1883 வந்து நினைக்கிறேன். ஓகே, 1883 நோட் பண்ணிக்கோங்க. இல்பர்ட் பில். ஸோ இது வந்து ரிப்பன் பிரபு வந்து கொண்டு வந்திருப்பாரு, இதனால அவரை வந்து தூக்குவாங்க. ஓகே, 1933 இல்பர்ட் கான்ட்ரவர்சி இருக்கு. ஓகே. ஸோ ரெண்டு விஷயம் வந்து இருக்கு, கவனிங்க. 1883 இது வந்து பார்ப்போம். ஸோ இந்த இல்பர்ட் பில்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு, இப்போ நீதித்துறை உங்களுக்கு வந்து தெரியும். நீதித்துறை தான் நம்ம ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் யாரு? நீதித்துறை தான். இப்போ நீதித்துறையே என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மக்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் வந்து பண்றாங்க. ஆர்டிகிள் 15, ஆர்டிகிள் 14, எல்லோர் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம், ஆர்டிகிள் 14. ஓகே. இப்ப என்ன நடக்குதுன்னா, ரிப்பன் பிரபு என்ன பண்றாரு, அசம்பிளியில இல்பர்ட் மசோதா, இதனால அவர் இந்தியா போயிடுவார். ஓகே. இப்போ ஐரோப்பிய நீதிபதிகள் இருக்கு இல்லையா, ஐரோப்பிய நீதிபதிகளுக்கும் இந்திய நீதிபதி, யூரோப் நீதிபதிகளுக்கும் இந்திய நீதிபதிகளுக்கு இடையில தான் சண்டை. என்ன சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேறுபாடு. இப்போ யூரோப்பியன் சார்ந்த வழக்கு ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல யூரோப்பியன் மட்டும்தான் ஆஜராகும். அதுல இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அப்போ நீதிபதிகளை நீதிய விசாரிக்கிறதுக்கே இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்போ அதை உடைக்கணும்னு தான் ரிப்பன் பிரபு. ஸோ நம்ம உள்ளாட்சியின் தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா அது ரிப்பன் பிரபு தான். ரைட்டா? இவர் தான் லோக்கல் கவர்மெண்ட்டை உருவாக்கி இருப்பாரு. அப்ப இவர் தான் நல்ல விஷயம் நிறைய பண்ணியிருப்பாரு. இதுல இந்த நீதித்துறையிலே இருக்கக்கூடிய பாகுபாடுகளை யார் வேணாலும் எந்த வழக்கம்னாலும் விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து கொண்டு வரப்பட்டதுதான் எனக்கு இந்த இல்பர்ட் மசோதா 1883. ரைட்டா? ஸோ இது வந்து தெரியும். ஸோ அப்போ இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா ஏன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னலாம் பார்த்தோம். இந்த பாயிண்ட்ஸை நீங்க அசை போடணும். எப்படி நம்ம பிரிட்டிஷ் இவ்வளவு பேர் போராடினாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் யூனிட்டி, கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், பிரஸ்ஸுடைய ரோல், சோசியல் ரிஃபார்ம், ஸோ பிரிட்டிஷாருடைய சுரண்டல் கோட்பாடு, ரேசியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ், இன பாகுபாடு, ஸோ லிட்டன் பிரபுடைய நிர்வாக இது, இல்பர்ட் மசோதா பிரச்சனை, இதெல்லாம். ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ணுங்க பக்காவா தெரியும். இதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா போராடுறதுக்கு ஒரு சில அமைப்புகளை வந்து உருவாக்குனாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் அசோசியேஷனுக்கு கீழே வந்து படிக்கும். இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன் சொன்ன இல்லையா, அது கீழே நீங்க வந்து படிக்கும். இதை மட்டும் கவனிங்க. ஸோ யார் யாரு எப்போ உருவாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கவனிங்க. ஓகே. ஸோ இங்க கவனிங்க, எந்தெந்த அமைப்பு எப்போ உருவாக்குனாங்க அப்படிங்கிறது. பிரிட்டிஷ் இந்திய கழகம், இங்கிலீஷ் மீடியத்தில் நான் அடுத்து சொல்றேன். பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1853 பெங்கால்ல உருவாக்குறாங்க. பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1851 அசோசியேஷன் போட்டு அதை கீழே இதை இயற நபர் அதான் பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1851. பாம்பே கழகம், பாம்பே கழகம் மெட்ராஸ் கழகம் ரெண்டு இருக்கு, 1852. ஓகே, 1852. அடுத்து சென்னை சுதேசி சங்கம், அதுவும் 1852. பிரிட்டிஷ் இந்திய கழகம் 51, சென்னை சுதேசி சங்கம் 1852, சென்னை பாம்பே இப்படி நார்த் வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுமே 52 தான். அதுக்கப்புறம் லண்டன் கிழக்கிந்திய கழகம், இது பிரிட்டிஷ் கழகம் 51, 54 காலத்துல. கிழக்கு இந்திய கழகம் 56 லண்டன். ஓகே, இதே மாதிரி இங்க வந்து பார்க்கணும். இதே மாதிரி கவனிங்க, சென்னை மாகாண சங்கம், சென்னை மாகாண சங்கம் 84. ஓகேவா? சென்னை சுதேசி சங்கம் 52. இது குரூப் 2 சிலபஸ்ல இருக்கு. சென்னை சுதேசி சங்கம் இருக்கு, மகாசன சங்கம் இருக்கு.
இந்த 1885 உங்களுக்கு இவங்க உருவாக்குவாங்க. நம்ம 1885 நமக்கு இது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உருவாகும். அதுக்கு முன்னாடி சென்னை மாகாண சங்கம். இது ரெண்டுமே நம்ம ஆட்கள். சென்னை சுதேசி சங்கம் 52, சென்னை மாகாண சங்கம் 84. இது வந்து பார்த்துக்கணும். இது இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன் கீழே நீங்க வந்து போக்கஸ் பண்ணுங்க. இங்க கவனிங்க. அப்போ பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் 1851. பாம்பே அசோசியேஷன் 52. பாம்பே அசோசியேஷன் 52. இது முக்கியம், திரும்ப திரும்ப கேட்பாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் பாம்பே அசோசியேஷன், மெட்ராஸ் நேட்டிவ் 52. இந்த ரெண்டே நான் ஈஸ்ட் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா 51, ஈஸ்ட் இந்தியா 56, லண்டன். ஈஸ்ட் இந்தியா லண்டன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். ஓகே. ஜோதிபா பூலே பூர்ண சர்வதிக் சபா 1870. மெட்ராஸ் மகாஜன சபா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 84. ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே எக்ஸாம்ஸ்ல டைரக்டா வந்து. இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். இந்திய தேசிய காங்கிரஸ் லைனா நீங்க அப்படியே வாங்க. எப்படி பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா எதிர்ப்புகள் வந்து நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. இது ஆல்ரெடி நான் நடத்திட்டேன் 1885. இது யாருக்குமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து தொங்கிருப்பாங்க. ஆலன் ஆக்டிவ் அப்படிங்கக்கூடிய ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆபீசர் வந்து உருவாக்கியிருப்பாரு. முதல் மாநாடு எங்க நடந்திருக்கும்? பாம்பேல வந்து நடந்திருக்கும். ஓகே. அந்த இதுல மொத்தம் 72 பிரதிநிதிகள். ஓகே, 72 பிரதிநிதிகள் வந்து பங்கேற்றிருப்பாங்க. WG பானர்ஜி தலைமையேற்றிருப்பாரு. உருவாக்குனது ஆலன் ஆக்டிவ் 85 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டிசம்பர் மாசம் உருவாக்கியிருப்பாரு. அதுல 72 பிரதிநிதிகள் பங்கேற்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுத்தேன். ஓகே. ஸோ அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடங்கினதுக்கு அப்புறம் 2வது மாநாடு உங்களுக்கு கல்கத்தா, 3வது மாநாடு சென்னையில வந்து நடந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த 3 கட்டமா நாம வந்து பிரிக்கிறோம். இந்த இந்திய வரலாறை 3 கட்டமா வந்து பிரிக்கிறோம். அதான் நம்ம வந்து என்ன பண்ண பார்க்க போறோம். நீங்க புதுசா ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் என்ன எங்க போயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது. அதனால நான் சொல்லிடுறேன். பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வாரான். இந்தியாவில வணிகம் செய்ய வந்தவன் இந்தியர்களை அடிமையா நடத்தி பொருட்களை வந்து சுரண்டி லாப நோக்கத்துல வந்து ஈடுபடுறோம். அப்போ 1857 ரிவோல்ட்னு வந்து நடக்குது. அதுல நம்ம யாரெல்லாம் எதிர்ப்பு நம்மளை அடிமைப்படுத்தினானோ நம்ம எல்லாரும் சண்டை போடுறோம். சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வாரான். அதுக்கு பதிலா அங்க இருக்கக்கூடிய குயின் இந்தியாவை நிர்வாகம் பார்க்க வாரான். அப்படி நிர்வாகம் பார்க்கும் போதே இதுல பல சில ஓட்டைகள், அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு நாம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு, நம்ம நாடு, நம்ம மக்கள், நமக்குன்னு ஒரு நிர்வாகம் வந்து உருவாக்கணும், நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும்னு வந்து போராடுறோம். அந்த போராட்டத்தை தான் பிரிட்டிஷ் அகைன்ஸ்டா நடக்கக்கூடிய விஷயத்தை தான் இப்ப நாம வந்து பார்க்க போறோம். ரைட். ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நம்ம இதுல 2 குரூப். ஓகே, 2 குரூப். ஒண்ணு பிரிட்டிஷ்காரன் கூடவே இருந்து பெட்டிஷன் கொடுத்து அவனுக்கு நல்லது பண்ணி அவனுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பண்ணி அது மூலமா மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய நினைக்கக்கூடிய குரூப் மாட்ரேட்ஸ் அப்படிங்கக்கூடிய பீப்புள்ஸ். இவங்க 1885 இருந்து 1905. அடுத்து என்னடா நம்ம வந்து பெட்டிஷன் கொடுத்து இது பண்ணி என்னைக்கு முடிக்கிறது, அடிதடிதான் அப்படின்னு வந்து இறங்குறது தான். ஸோ இது வந்து மிதவாதிகள் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா அதிதீவிரவாதம். இந்த மிதவாதிகள் பண்ணக்கூடிய மெத்தட்லாம் பிடிக்காது, கடுப்பாயி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிதீவிரவாதிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த அதிதீவிரவாதிகள் அவங்களுடைய காலகட்டம் 1885 இருந்து 1905 வரைக்கும். இந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து பார்ப்போம். 1907 சூரத் மாநாட்டுல 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. 2 பேருடைய அடிப்படை நோக்கமும் சுதந்திரம் வாங்கணும். ஆனா இவங்களுக்குள்ள என்ன நடக்கும், ஒரு சில பிளவு பாகுபாடு வந்து இருக்கும். அதனால இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஓகே. தென் 1906 இருந்து 16 வரைக்கும் சுதேசி மூவ்மெண்ட் காலகட்டம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்ப்போம். தென் 17 இருந்து 47 வரைக்கும் காந்தி 1915 இந்தியாவுக்கு வந்து வருவாரு. அப்போ அவருடைய ஃபைட்ஸ் எல்லாமே பார்ப்போம். அப்போ 1885 இருந்து 47 வரைக்கும் 3 தான் உடைக்கிறோம். ஒண்ணு மிதவாதிகள் தீவிரவாதிகள், அதுக்கப்புறம் 6 இருந்து 16 வரைக்கும் சுதேசி மூவ்மெண்ட், ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஸோ அதை வந்து படிக்கிறோம். தென் 17 இருந்து 47 வரைக்கும் காந்தியர் காலத்தை படிக்கிறோம். புரியுதா? இவ்வளவுதான் வரலாறு. இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரை நீங்க மாத்திரே கூடாது.
இந்த ஆர்டரை பேஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கும். இப்போ மிதவாதி காலம் நம்ம வந்து பார்ப்போம். ரைட்டா? ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பெர்சனாலிட்டிக்கிலே வந்து படிக்கணும். இதுல வந்து நீங்க நான் கொடுக்கக்கூடிய டேட்டாவை ஸ்ட்ரக்சரா எழுதிக்கோங்க. மாடரேட்ஸ் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பெர்சனாலிட்டிஸ் போட்டு செப்பரேட்டா தனியா கூட வந்து எழுதிக்கோங்க. இதுல எப்படி கேட்பாங்கன்னா, இதுல மிதவாதிகள் யாரு, அதிதீவிரவாதிகள் யாரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரைட்? ஸோ இதை மீண்டும் நம்ம 9:45க்கு நம்ம வந்து சந்திப்போம். மீண்டும் 9:45 இதே லிங்க் இதே தான். 9:45க்கு எல்லாரும் ரைட் 9:45க்கு நம்ம சந்திப்போம்.